தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆகியோரை வணங்குகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழகத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசின் நாயகர் 2.0 முதலமைச்சர், தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களை வணங்கி, அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் தற்போது எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சாக எழுவது டீ கடைகள், ஹோட்டல்கள், பேருந்து நிலையங்கள், அது மட்டுமல்லாமல் மக்கள் அதிகமாக கூடுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் பொதுவான ஒரே கேள்வி, அறந்தாங்கி தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்குவார்களா என்பதுதான். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கடந்த 1971ஆம் ஆண்டிற்கு பிறகு நமது தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினரே கிடைக்காமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய அண்ணன் திரு உதயம் சண்முகம் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சீட் ஒதுக்கினார்கள். அண்ணன் அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்று மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். 2006 2011 வரை மட்டுமல்ல, 2006 எம்எல்ஏவாக எப்போது ஆனார்களோ அதிலிருந்து தற்போது இந்த நிமிடம் வரை மிகச் சிறப்பாக ஒவ்வொரு பணியையும் மக்களுக்காகவும் கழகத்திற்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் மிக சிறப்பாக பணியாற்றி எப்போதும் எங்களுடைய மனதில் மட்டுமல்ல, பொதுமக்கள் மனதிலும் எம்எல்ஏ என்று அழைக்கக்கூடிய அளவில் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். 2006 2011 வரை அண்ணன் உதயம் அவர்கள் சிறப்பாக பணியாற்றினாலும் அதற்கு பிறகு அவருக்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாருக்குமே இந்த தொகுதியில் வாய்ப்பளிக்கவில்லை. 2011 கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுங்கியது. 2016 கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுங்கியது. இதில் கழக தோழர்களுக்கும் விருப்பமில்லை, இந்த தொகுதியை சார்ந்த பொதுமக்கள் யாருக்கும் விருப்பமில்லை. இதனால் 2011 2016 நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அறந்தாங்கி தொகுதியில் தோல்வியை சந்தித்தது. 2021ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரசுக்கே இந்த தொகுதி ஒதுக்கின்ற நிலையில் நம்முடைய தொகுதி மக்கள் அனைவரும் கழக தோழர்களும் எப்படியாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தளபதியார் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியோடு, ஒரு வைராக்கியத்தோடு கடந்த 2021 தேர்தலில் பணியாற்றி இந்த நம்முடைய தொகுதியில், அறந்தாங்கி தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நடைபெறவுள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதில் எந்தவித முனையளவும் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெறும் சூழ்நிலை இல்லை என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய பென் டீம் நிறுவனமும் அதுபோக நம்முடைய உளவுத்துறை உள்ளிட்ட கழக தோழர்கள் எங்கு பார்த்தாலும் இதே பேச்சாக இருக்கின்றது. இது கடந்த முறை கூட 2021 தேர்தலில் திமுகவுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்று பல்வேறு கழக தோழர்கள் போராடினார்கள். இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட்டணி கட்சிக்கு வேலை பார்த்தார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இந்த 2026 தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஏதோ ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்கினால் வெற்றி 100%. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உள்ள இந்த நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் நம்முடைய அறந்தாங்கி தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்னை போன்ற அடிமட்ட தொண்டர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்பது 100% அசைக்க முடியாத உண்மை என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான பணிவான கோரிக்கையாக வைக்கின்றேன். அறந்தாங்கி தொகுதியில் உதயசூரியன் சின்னம்தான் உதிக்க வேண்டும் என்பதை தாங்கள் தயவு செய்து முடிவெடுத்து உதயசூரியன் சின்னம் அறந்தாங்கி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தோழர்கள் அவ்வப்போது எங்களுக்கு தான் சீட்டு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தவறு இல்லை, உங்கள் கட்சிக்கு நீங்கள் கேட்கின்றீர்கள். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிட வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம். நீங்கள் தொடர்ந்து 3 முறை இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு பெற்றுள்ளீர்கள். நாங்கள் ஒரு முறை எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும் என்று விரும்பும்போது ஏன் உங்களுக்கு இந்த இவ்வளவு ஆதங்கங்கள்? ஆங்கங்கே எங்களுக்கு தான் சீட்டு என்று எங்களை கேலியும் கிண்டலுமாக பேசுகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்குவார்கள், தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.